ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் செட் கட்டு சேவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சங்ககிரி தலைவரோட அவரோட லைனேஜ் கோழிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, அவர் எப்போவே இறந்துட்டார். இப்போ அவரோட கோழிகள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, நிறைய பேர் அதை எடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கிட்டையுமே பியூரான தலைவர் செட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சங்ககிரியில் ஒரு 2 பேர்த்துக்கிட்ட இருக்குது. அதை தாண்டி மீதி எல்லாருமே உடைப்பு தான் வச்சுருக்காங்க. தலைவர் செட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் அந்த காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டு அத்தனை கோழி வச்சு லைனேஜ் செட் பண்ணி பல கட்டுத்தரைகளை விட்டு பட்டா எடுத்து ரெடி பண்ணி பேர் வாங்கின ஆள். அவரோட சேவலோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல சைஸ் வரும் கோழி. சேவல் கேரண்டியாக 5.5 கிலோ டு ஒரு 7 கிலோ சைஸ் வரைக்குமே வரும். நான் 7 கிலோ சைஸில் தலைவர் சேவல் பார்த்துருக்கேன். 7 கிலோ சைஸ் வரைக்கும் சேவல் கொண்ட அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அதே மாதிரி அவரோட சண்டை பார்த்திங்கன்னா நெஞ்சு மட்டும் பறக்கும். நெஞ்சு மட்டும் பறந்து அந்த 7 கிலோ சைஸில் அது நெஞ்சு மட்டும் பறந்து நல்ல வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மறுப்பு நல்லா அடிக்கும். அதுதான் தலைவர் செட்டோட ஸ்பெஷாலிட்டி. தலைவர் செட்டோட ரொம்ப ஸ்பெஷலான லைனேஜ் பார்த்திங்கன்னா முட்டிக்கருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அத்லெட்டிக் பாடி மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப உடம்பு வராது, ரொம்ப ஹைட்டு வராது, கரெக்டான ஹைட்டு. வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4.5 கிலோ அதிகபட்சம் வரும். ஆனால் உடம்பு கன்று மாதிரி ரொம்ப அப்படி டைட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டிக்கருப்பு பார்த்திங்கன்னா கலர் எப்போவுமே டை பிளாக்கு இல்லை டை பிளாக்கில் டை பிளாக் மயிலு, டை பிளாக் செங்கருப்பு இந்த கலரில் தான் வரும். இதை தாண்டி வேறு எந்த கலரில் வந்தாலும் அது பார்த்திங்கன்னா முட்டிக்கருப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இருக்க கட்டுத்தரைகளில் வச்சுருக்க தலைவர் செட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க தலைவர் செட்டு பட்டா வாங்கியிருப்பாங்க, இல்லை தலைவர் செட்டு உடைச்சி அதே மாதிரி எடுத்த சேவலை வாங்கி உடச்சி இப்போ அதை தலைவர் செட்டுன்னு சொல்லி விற்கிற ஆளுங்க தான் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா தலைவர் செட்டு அவரோட ஒரிஜினல் பட்டாலாம் உங்களுக்கு ரேட்டு குறைஞ்சபட்சம் 22,000 30,000 அந்த மாதிரி தான் வரும், ஒரிஜினல் லைனேஜாக இருந்தால். இப்போ எல்லாமே உடைப்பாயிருச்சு. இப்போ உடைப்புக்கே அந்த ரேட்டு அவனுங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் அந்த ரேட்டு போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய பெரிய பெரிய கட்டுத்தர வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பட்டா அதை விட நல்ல சண்டையில் ரேட்டு கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு நான் அவரோட லைனேஜை குறை சொல்லலை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட லைனேஜில் மைனஸ் என்னென்னா லேட் முகச்சல் வரும். அதுவும் இல்லாமல் கோழி சைஸ் பிடிக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் லேட் ஆனாலும் நல்ல சைஸ் பிடிக்கும். 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ சைஸ் வரைக்கும் வரும். இப்போது அவரோட லைனேஜ் பியூர் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. முடிஞ்சளவு யாராவது சொல்லி உங்கள்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக நல்ல கட்டுத்தரையில் போய் சேவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவல் நல்ல சைஸில் சண்டையோடு வாங்கி போடுங்க. எந்த மட்டம் நமக்கு பறக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, சேவல் நல்ல மறுபடிக்குதான்னு பார்த்துவாங்க. ஏன்னா நீங்கள் அட்லாஸ்ட் நீங்கள் மேட்ச்சில் இறக்கும் போது காலில் கத்தியை கட்டிக்கிட்டால் முக்கால்வாசி சேவல் பறக்காது. இங்கே வெத்துக்காலில் சேவல் பறக்கும். ஆனால் நீங்கள் அங்கே கத்தியை கட்டி விடும் போது பாதி சேவல் பறக்காது. ஒரு மீதி கொஞ்சம் % சேவல் மட்டும்தான் அங்கே களத்தில் பறக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் நல்ல மறுப்பு இருக்க மாதிரி சேவல் எடுத்து லைனேஜ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்லேயும் நல்ல நேம் வாங்கிடலாம்.